என்னால் என்ன பண்ண முடியும்? 2 விதத்தில் செய்ய முடியும். ஒன்று சாதாரணமாக சொல்லி புரிய வைக்கிறது, இன்னொன்று நீயே அதை என்ன பண்ணலாம், அனுபவிக்கலாம். 2 சான்ஸ் தரேன். ஒன்று எனக்கு அதெல்லாம் வேணாயா, நீ அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் நேராக வந்து நான் இதை தெரிஞ்சுக்கணும், நீட்டாக வந்துட்டு 2000 ரூபா ஃபீஸ் ரொம்பலாம் இல்லை, நாளைக்கு மாறலாம். இன்னும் நான் கன்சிடர்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் கடன் ஆயிடுச்சு என்னால் திருப்பி தர முடியல, என்ன பண்ணுவேன் நான்? ஃபீஸை அதிகமாக ஏற்றிக்கலாம், இன்னும் மாடர்னாக ஆயிடலாம். கோட் ஷூட்லாம் போட்டு இங்கிலீஷில் பேசினா தான் நீ புரிஞ்சுக்க போகிறேன்னு சொன்னால் என்ன பண்ணலாம்? நான் மேட்ரே இல்லை. ஒரு 6 மாதம் நான் பிறந்த குழந்தை இங்கிலீஷ் பேசுதுன்னா நான் இங்கிலீஷ் பேச முடியாதா? என்னால் பிறந்து வளர்க்க குழந்தை பேசுது இங்கிலீஷ் பேசுதுன்னா நான் பேச முடியாது. ஏன் முயற்சி செஞ்சா என்ன பண்ண முடியும்? இங்கிலீஷில் எந்த மொழினாலும் என்ன பண்ண முடியும்? நம்மளால கற்றுக்க முடியும், பேச முடியும். இந்த சமூகத்தோட உருவாடுறதுக்கு ஒரு மொழியை நம்ம புதுசாக உற்பத்தி பண்ணி எப்படிலாம் நடிக்க முடியும். நடிக்க தெரிந்தவன் தானே மனிதன். நடிச்சு தான் புரிய வைக்கணும்னா அதுக்கும் கூட நான் தயாராகிடுவேன். சொல்ல முடியாது அது நாளைக்கு நான் எப்படி இருக்க போறேன்றது. உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், இது ஒரு சூழ்நிலை, இது ஒரு சந்தர்ப்பம். எளிமையாக இருக்கும்போதே வாங்கினீங்கன்னா ஈஸி, காஸ்ட்லியாக இருக்கும்போது நான் எல்லாரோட இப்போ பேசுறது சந்தர்ப்பத்தோட இருக்கிறேன். பேச முடியாத சந்தர்ப்பம் எனக்கு அமைஞ்சிட்டா நான் பொறுப்பா? எனக்கு ஒரு டெய்லியும் கவுன்சிலிங் பண்ணதுக்கு ஒரு 20 பேர் லைனில் நிற்கிறாங்க. அப்போ உங்களுக்கு பேச முடியலன்னா அது நான் பொறுப்பா? நானும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நான் பொறுப்பா? நான் எளிமை வாழ்க்கையை விட்டு கொடுக்காம தான் இப்போ வந்து தான் இருக்கிறேன். என்னை யூஸ் பண்ணிக்காதது யார் தப்பாயிடும்? அது உங்கள் பொறுப்பு. உங்கள் பொறுப்புனா நீங்கள் வந்தவங்க வராதுங்கிறது இல்லை, பயன்படுத்திக்கிறது, விசாரம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் இதெல்லாம் ஆணவமாக நீ நினச்சிக்க தப்பு இல்லை. நீ என்ன பெரிய அப்பா டக்கரா கேட்கலாம். இதில் வந்து எனக்கு ஒன்று தான் தெரியும், வந்த இடமும் போகிற இடமும் எங்கே துவங்குது, எங்கே முடியுது, எங்கேருந்து நம்ம வந்தோம், எங்கே நம்ம திரும்ப போக போகிறோம், இடைப்பட்டது நம்ம என்னென்ன மாதிரிலாம் பண்ணிக்கிறோன்றது புரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம எல்லாத்தையும் பேசலாம். இந்த இடத்துல வந்துட்ட பிறகு நீங்கள் படிக்கிற புத்தகம், நீங்கள் பார்க்குற பார்வை, நீங்கள் பேசுகிற பேச்சு எல்லாமே ஈஸியாக. அதுதான் அந்த மனுஷன் சொல்கிறான், கரியதோர் முகத்தில் ஒத்த கற்பகத்தை கைத்தொழ கலைகள் எல்லாமே என்னமா ஆகுமா உள்ளேருந்தே வருதுடா, உள்ளேருந்தே தோணுது. நீ ஏன் பெருசாக பார்த்துக்கிற? சயின்டிஸ்டுக்கு எங்கேருந்து தோணுது? அவனுக்கு உள்ளேருந்து தோணுது. வெளியே ஒரு பொருள் பார்க்குறான், அது ஏதோ அது எப்படி அந்த கோணம்னா ஆச்சு வேற ஒரு கோணம். நம்ம பார்க்காத ஒரு விஷயத்த அவன் ஒரு பொருள் தான், எல்லாரும் பார்த்த பொருள் தான், ஆனால் அவன் பார்க்கும்போது என்ன ஆகுது, வேற ஒன்றா மாறுது. அப்போ எல்லாருக்கும் என்ன இருக்குது, எல்லாருக்குள்ளும் அந்த தன்மை வந்துச்சுன்னா எல்லாமே விசேஷமாக மாறுது. இவ்வளோ பெரிய நுட்பத்தை அதுக்குள்ள சொல்லி வச்சு எனக்கு புரிய வச்சு. எனக்கு மாஸ்டர், உங்களுக்கு மாஸ்டர், எனக்கு மாஸ்டர் நான் கொண்டாடுறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். என் மாஸ்டர் நான் என்ன பண்ணதில்லை, தொட்டதில்லை, கட்டி தழுவியது இல்லை, காலில் விழுந்ததில்லை, முகமுகமாக நானே தரிசித்ததில்லை. எனக்கு அந்த ஏக்கம் இருக்கும் உங்களுக்குள்ள. என் மாஸ்டர் அப்படி பார்க்கல அப்படின்னு. உங்களுக்கெல்லாம் ஒரு விசேஷமானவங்க வச்சிருக்கலாம். எனக்காக சொல்ல நான் இதை யாரும் வேற யாரா என்ன மாதிரி உங்களுக்கு வேற யாருன்னா கிடைச்சா கூட அவர் யார் தான் உங்களுக்கு ஒரு மாஸ்டர். உங்களுக்கு நீங்கள் வந்த எத்தையும் போகிற எத்தையும் சொல்கிறாருன்னா அவர் யார் உங்களுக்கு ரொம்ப விசேஷமானவர். உங்கள் மாஸ்டர் உங்களுக்கு வந்து ரொம்ப தெய்வீகமானவங்க. மாஸ்டர்ன்ற வந்து சராசரி மனுஷன் கிடையாது. சராசரி மனுஷனா வாழக்கூடியவன். முதல்ல அவன் புரிஞ்சிடும், அவன் என்ன கிடையாது, சராசரி மனுஷன் கிடையாது. ஆனால் அவன் சராசரி மனுஷனா வாழ தகுதியான ஆல்ட்டி கல மாட்டான், பந்தெல்லாம் அவங்ககிட்ட இருக்காது. ஒரு காலம் அவன் ட்ரெஸ்லாம் பண்ணின்னு இருக்கலாம், கோட் ஷூட் போட்டுருக்கலாம், டைப் பண்ணின்னு இருக்கலாம், இல்லை பயங்கர நாகரிக மனிதனாக இருக்கலாம், ரொம்ப வளர்ந்து இருக்கலாம், வசதியாக இருக்கலாம், அதாவது மொழி வாரியாக அவங்கலேருந்து அவர் ரொம்ப வேறுபட்டுருக்கலாம். ஆனால் ரொம்ப எளிமையானவராக தான் இருப்பார் அவர். உங்கள் குழந்தைய நீங்கள் தூக்கி எப்படி பேசலாமோ அந்த அளவுக்கு இருப்பார் அந்த மாஸ்டர். அவர் தான் மாஸ்டர்.